Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் மெத்தட் பார்த்துட்டுருக்கோம். அதில் ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட் பார்த்தோம். அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுங்கிறது கம்பெனி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரைஸ்க்கு தான் நம்ம இஷ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு கம்பெனி ஒரு சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ ருபீஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா, அதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அவங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம சம்மை மட்டும் கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணி மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்னென்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலாவும் நான் எஸ்டர்டே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ ப்ளஸ் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வேரியன்ஸ் டிவைடட் பை ஓப்பனிங் பேலன்ஸ் இன் யூனிட்ஸ். அப்படி டெபிட் பேலன்ஸ் கொடுக்கல, கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது அப்படியே. ஓகேவா, இது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ண. இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். Prepare the store's ledger account showing how issues and closing stock balance will be recorded under standard price method. Standard price methodல calculate பண்ண சொல்றாங்க. Next, the debit balance of material variance is 1000. Debit balance வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. On 1st November 2010, the following issues are purchase made and during the period. First 2010க்குள்ள எல்லா டிரான்சாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 1 அன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1000 யூனிட்ஸ் at ₹11 per யூனிட் இருக்குது. நெக்ஸ்ட் 4th அன்னைக்கு ரிசீவ் பண்ணுறாங்க, 5th அன்னைக்கு ரிசீவ் பண்ணுறாங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 6th 7th இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 10th வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. 18, 9, 20 வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 25th என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 29th இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ இவங்க எல்லா டிரான்சாக்ஷன் நவம்பர் மந்தோடது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தடில் போட போகிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட் வந்து அவங்க கொடுக்கல, ப்ரீவியஸ் சம்மில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நம்ம போட்டுட்டோம். இஷ்யூ பண்ணும்போது அந்த ப்ரைஸில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே வந்து கொடுக்காதனால நம்ம ஃபார்முலா படி நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுக்கான ஃபார்முலா என்ன, standard price is equal to opening stock value plus debit balance of material variance divided by opening balance in units. இப்போது ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 யூனிட்ஸை ₹11 per யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 × 11 அதான் அதோட வேல்யூ. ஓகேவா, ஓப்பனிங் பேலன்ஸ் வேல்யூனா என்னது, யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரேட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ 1000 × 11 பண்ணிங்கன்னா ₹11,000 ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் யூனிட்ஸ் என்னது 1000. ஓகேவா, புரியுதா, யூனிட்ஸ்க்கும் ரேட்டுக்கும் வேல்யூங்கிறது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கிறது வேல்யூ. யூனிட்ஸுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க 1000 யூனிட்ஸ், அதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வேரியன்ஸ் வந்து ஏற்கனவே சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. டெபிட் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வேரியன்ஸ் 1000. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுமா, ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோ 11,000 ப்ளஸ் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வேரியன்ஸ் வந்து 1000 ப்ளஸ் டிவைடட் பை யூனிட்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் யூனிட்ஸ் வந்து 1000. அப்போ 11,000 ப்ளஸ் 1000 பண்ணிங்கன்னா 12,000 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா ₹12. இதுதான் என்னது நமக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகேவா, இப்போ இது இஷ்யூ அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ரைஸில் தான் நமக்கு எல்லாத்தையுமே நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். உங்கள் சம்முக்கு போகலாம். இப்போது நம்ம வந்து ஹெட்டிங் எழுதிக்கிறோம், நேம், கோட் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஃபார்மேட் அப்படியே எழுதிங்க. மேக்ஸிமமில் மினிமம் லெவல், ரீஆர்டர் குவான்டிட்டி, ஃபோலியோ நம்பர், பின் நம்பர், லொக்கேஷன் கோடு, டேட், பர்டிகுலர், ரெசிப்ட், ரிசீவ்ஸ், பேலன்ஸ் எல்லாமே எழுதிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. நவம்பர் 1 அன்றைக்கி ஓப்பனிங் பேலன்ஸ் 1000 யூனிட்ஸில் 11 per யூனிட், அதை பேலன்ஸ் B/Dன்னு போட்டு பேலன்ஸில் 1000 யூனிட்ஸ், அப்போ 11 ரேட்டு, அப்போ 1000 × 11 11,000 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ரிசீவ்னா என்னது, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 500 யூனிட்ஸ் at ₹12. இது ஆஸ் யூஷுவல் ரிசீவ் பண்ணுறது அவங்க என்ன ரேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். இதே நான் இஷ்யூவுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் இஷ்யூ பண்ண போகிறோம். இப்போது ரிசீவ்ங்கிறதுனால என்ன போடுவீங்க, GRN நம்பர் போடுவீங்களா, 500 குவான்டிட்டி × 12 கால்குலேட் பண்ணிங்கன்னா 6000 கிடைக்கிது. இப்போ இதை பேலன்ஸ் எப்படி எழுதுவோம், 1000 ப்ளஸ் ரெசிப்ட்னாலே ப்ளஸ்ஸு, இஷ்யூஸ்னால் மைனஸ், யூனிட்ஸோட ஆட் பண்ணணும், அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். ஓகேவா, நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. 1000லேருந்து 500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1500, 11,000 ப்ளஸ் 6000 ஆட் பண்ணிங்கன்னா 17,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நவம்பர் 5 அன்றைக்கி என்ன வச்சுருக்காங்க, எகெயின் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 400 யூனிட்ஸாக ₹13 per யூனிட்னு. அப்போது GRN நம்பர்னு போட்டு 400 × 13 போட்டிங்கன்னா 5200. அப்போ இங்கே போடும்போது 1500 ப்ளஸ் 400 ஆட் பண்ணிங்கன்னா 1900, 17,000 ப்ளஸ் 5200 22,200. நெக்ஸ்ட்டு
November 6th அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? எவ்வளோ யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 800 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போது 6th அன்றைக்கி எம்ஆர் நம்பர்னு போட்டுருக்கோம், மெட்டீரியல் ரெக்வசிஷன் நம்பர். ஓகே, இஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ பண்ணுறாங்க? 800 யூனிட்ஸை எந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணோம்? இது என்ன மெத்தட்? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட். அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 12 rupees. இந்த 12க்கு தான் என்ன பண்ணணும்? இஷ்யூ பண்ணணும். ஓகேவா? அப்போது 800 × 12 9600. ஓகே, எந்த ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வச்சுருக்கோமோ அது அந்த ரேட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்? இஷ்யூ பண்ணணும். 9600. இப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் எப்படி எழுதுவீங்க? 1900ல் 800 வந்து நம்ம இஷ்யூ பண்ணியாட்டு. அப்போ பேலன்ஸ் மைனஸ் பண்ணணும். 1900 - 800 பண்ணிங்கன்னா 1100. 22,200 - 9,600 பண்ணிங்கன்னா 12,600. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th அன்னைக்கு இஷ்யூ பண்ணுங்க. அகெயின் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 400 யூனிட்ஸ். அப்போ அந்த 400 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். அதுக்கான என்ட்ரி வந்து எம்ஆர் நம்பர் 400 யூனிட்ஸ். எந்த ரேட்டுக்கு? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுங்கிறதுனால அதே 12 rupees ரேட்டுக்கு 400 × 12 4800 இஷ்யூ பண்ணுறோம். இப்போது பேலன்ஸ் போடும்போது என்ன பண்ணணும்? லெஸ் பண்ண போகிறோம். 1100 - 400 700 வரும். 12,600லேருந்து 4800 லெஸ் பண்ணோம்னா 7,800. நெக்ஸ்ட்டு 10th என்ட்ரி ரிசீவ் பண்ணுறோம். 1000 யூனிட்ஸ் at ₹14 per unit. இப்போது இது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்னது? GRN நம்பர். GRN போட்டு 1000 × 14 14,000. இப்போ பேலன்ஸ் என்ன பண்ணணும்? ஆட் பண்ண போகிறோம். 700 + 1000 1700. 7,800 + 14,000 பார்த்தீங்கன்னா 21,800. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18th அன்னைக்கு பாருங்கள், இஷ்யூ பண்ணுறோமா? 700 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணுறோம். அப்போ 18th அன்னைக்கு 700 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். எந்த ரேட்டுக்கு? 12 rupeesங்கிற ரேட்டுக்கு. இப்போ 700 × 12 8,400. அப்போ பேலன்ஸ் எழுதும் போது 1,700 - 700 போட்டிங்கன்னா 1000. 21,800 - 8,400 போட்டோம்னா 13,400 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 20 அன்னைக்கு பாருங்கள், இஷ்யூ 200 யூனிட்ஸ். 200 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். அப்போ 200 யூனிட்ஸ் எந்த ரேட்டுக்கு? 12 rupees ரேட்டுக்கு தான் வந்து இஷ்யூ பண்ணுறோம். 200 × 12 போட்டிங்கன்னா 2,400. இங்கே லெஸ் பண்ணி காமிக்கும் போது 1000 × -200 800. 13,400லேருந்து அந்த அமௌண்ட் 2,400 லெஸ் பண்ணிங்கன்னா 11,000. ஓகே, நெக்ஸ்ட்டு 25th அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ரிசீவ் பண்ணுறாங்க, அதோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 400 யூனிட்ஸை ₹11 per unitன்னு சொல்லிட்டு இஷ்யூ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு இங்கே என்ன என்ட்ரி போடணும்? GRN நம்பர் 400 யூனிட்ஸை 11 rupeesக்கு. அப்போ 400 × 11 4,400. இங்கே என்ன பண்ணுவோம்? அப்படியே ஆட் பண்ணி காட்டுவோமா? 800லேருந்து 400 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,200. 11,000லேருந்து 4,400 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,400. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 29th அன்றைக்கி என்ன பண்ணுறோம்? இஷ்யூ பண்ணுறோம் 300 யூனிட்ஸ். அப்போது இஷ்யூக்கு MRN நம்பர் நோட் பண்ணிவிட்டு 300 யூனிட்ஸை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுங்கிறதுனால அதே ரேட்டு தான் வரும். ஸ்டாண்டர்டாக 12 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறோம். 300 × 12 போட்டிங்கன்னா 3,600. இப்போ 1,200லேருந்து 300 நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 900. 15,400லேருந்து 3,600 11,800. இப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? க்ளோசிங் ஸ்டாக் எழுத போகிறோம். க்ளோசிங் ஸ்டாக் நம்ம இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 900 யூனிட்ஸ் இருக்குது. at rupees valued at வந்து எவ்வளோ இருக்குன்னா 11,800 இருக்குது. அது க்ளோசிங் ஸ்டாக் எழுதியாச்சு. இப்போ இது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோ ஃபேவரபிள் ப்ரைஸாக இல்லை அன்ஃபேவரபிளான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? க்ளோசிங் ஸ்டாக் இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. ஓகேவா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கிடச்சிருக்கு? எவ்வளோ யூனிட்ஸ்? க்ளோசிங் ஸ்டாக் இன் யூனிட்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 900 யூனிட்ஸ். ஓகேவா? 900 இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? 12 rupees மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்ன? 11,800. அப்போ 900 × 12 போட்டிங்கன்னா 10,800 வரும். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ போட்டோம் அப்படின்னா இது மைனஸில் ஆன்சர் வரும். 10,800 - 11,800 - 1,000. அப்போது இது என்னது? அன்ஃபேவரபிள். இதே ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட், அப்போ அது ஃபேவரபிள்னு அர்த்தம். இது மைனஸில் வந்திருக்கிறதுனால இது லாஸ், அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு சம்மை போட்டு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணால் போதும். அவங்க கொடுக்கல அப்படின்னா
அந்த என்ன ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தடுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ ப்ளஸ் டெபிட் பேலன்ஸ் மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இன் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், சம் போட்ட பிறகு நம்ம மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.